ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஒரு இலைய கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை உச்சரித்தாலே போதும். உங்க பித்ருக்களோட ஆசி பரிபூர்ணமா கிடைக்கும். பணமழை பெய்யும், கடன் தீரும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலையை பயன்படுத்தி என்ன மாதிரி மந்திரத்தை உச்சரிக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு, பித்ருக்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. ஒருத்தவங்க வாழ்க்கையில என்ன பாவம் சாபம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான பரிகாரம் தீர்வு உண்டு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத, அது நம்மை தாக்குவது மட்டும் இல்லாம நம்மோட சந்ததியினையும் சேர்த்து தாக்கக்கூடிய ஒரு சாபம், தோஷம் வந்து பித்ரு சாபம், பித்ரு தோஷம் தான். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் ஒரு குடும்பத்துக்கு இருந்தா எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம். நல்ல முன்னேற்றத்துக்கு போவாங்க, எல்லா விஷயம் நடக்கும். இருந்தாலும் ஒரு சில குறைகள் ஏற்படலாம். அந்த ஒரு சில குறைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பித்ருக்களோட மனசு சந்தோஷமா இல்லாதது ஒரு காரணமா இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 2 விஷயம் முக்கியமா வேணும். ஒண்ணு குலதெய்வத்தோட அருள், இன்னொன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது. ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு அவங்க முன்னோர்களுக்காக 96 வகையான தர்ப்பணங்களை பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை பண்ண முடியாது. அதுக்கு எளிமையான மாற்று வழி, ஒரு அற்புதமான வழிதான் தமிழ் மாதங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை. தை அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை தினங்கள்ல நாம நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்களுக்கான பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தை நீக்கும் போது நிச்சயம் அதுக்கான பலன் தேடி வரும். அதுலயும் ஆடி அமாவாசை மாதிரி நாட்கள்ல நம்ம பித்ருக்கள் பூலோகத்துக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களை ஏத்துக்கிட்டு நம்ம போடக்கூடிய படையில சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் ஆடி அமாவாசை ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த அமாவாசையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கக்கூடிய மாதம். உடலும் மனதும் தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல அமாவாசை வருதுன்னா அது ஒரு வரப்பிரசாதம். இன்னொரு பக்கம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள். வாழ்க்கையில பல விஷயங்கள் வளர்ந்துகிட்டே போகணும், செல்வ செழிப்பு உண்டாகணும், வாழ்க்கையில வறுமை ஏற்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசைக்கு பிறகு, அதுவும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை பயன்படுத்திக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நமக்கு ஆடி அமாவாசை வந்திருக்கு. புதன்கிழமை அதிகாலை 2 மணி 11 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை நாள் முழுக்க நமக்கு அமாவாசை தான். புதன்கிழமையில காலையில 7:09 யமகண்டம் இருக்கு, 12:01 ராகு காலம் இருக்கு. ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போயிட்டு உங்க முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா காலைல 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வீட்ல உங்க முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு இலை போட்டு படையல் போடணும் அப்படிங்கும்போது 1:30 மணிக்கு மேல படைக்கலாம். 12:01 ராகு காலம் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு இந்த 4 காய்கறிகளை கட்டாயம் சமையல்ல சேர்த்து உங்க முன்னோர்களுக்கு படைக்கிறது விசேஷம்னு ரீசெண்டா நம்ம சேனல் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. பகல் முழுக்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போட்டு வழிபாடு செய்யறதுன்னு பித்ருக்கள் வழிபாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு மாலை நேரத்துல முடிஞ்சா ஒரு 6-7 மணிக்கு மேல குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து வீட்டுல இறை வழிபாடு செய்யறது விசேஷம்தான். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரம், இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். மகா பெரியவா மாதிரி மிகப்பெரிய சான்றோரால அருளப்பட்ட அற்புதமான மந்திரம், பரிந்துரைக்கப்பட்ட மந்திரம். இந்த மந்திரத்தை பித்ருக்களுக்கு உரிய எந்த ஒரு தினத்துல நாம சொன்னாலும் நிச்சயம் அதுக்கான பலன் வரும். அப்படிப்பட்ட மந்திரத்தை வெறும் மந்திரமா மட்டும் சொல்லாம அந்த மந்திரத்து கூட கையில இந்த ஒரே ஒரு இலைய வச்சுக்கிட்டு சொல்றதும் விசேஷம்தான். இந்த ஒரு இலை என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது அரச மரத்து இலை. மரங்கள்லயே ராஜாவாக, அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். நடக்காதை நடத்தி காட்டக்கூடிய, வேண்டியதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பலன் வந்து அரச மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ரொம்ப வருஷங்களா திருமண வரன் கைக்குடி வராதவங்க, சரியான வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க அரச மரத்தடி விநாயகரை வணங்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு இந்த வருஷம் ஆடி அமாவாசை விநாயகருக்கு உகந்த புதன்கிழமையில வந்திருக்கு. அது கூடுதல் சிறப்பு. ஒரு பக்கம் புதன்கிழமை விநாயகர், இன்னொரு பக்கம் அரச மரம். இப்படி 3 விஷயங்களுக்கும் சேர்ந்து இந்த தினம் வந்திருக்கிறதால இந்த ஒரு அமாவாசை நீங்க தவற விட்டுறாதீங்க. அதனாலதான் ஒரே ஒரு இலை, அரச மரத்து இலை. நிறைய பேர் கிராமத்திலேயோ இல்ல டவுன்லயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீடு பக்கத்துல ரொம்ப எளிதா அரச இலை கிடைச்சிடும். அரச இலைய ரொம்ப காய்ந்து போய் எடுத்துட்டு வராம மரத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய, செழுமையா இருக்கக்கூடிய இலைய பறிச்சுட்டு வர்றது விசேஷம். அப்படி ஒரு சிட்டில இருக்கீங்க, டவுன்ல இருக்கீங்க,
பக்கத்துல வந்து அரச மரமே இல்ல, அரச இலைய வந்து எடுக்கவே முடியல அப்படிங்கிறவங்க, அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. உங்க வீடு பக்கத்துல நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா, அங்க அரச இலைய காய்ந்த நிலைமையில வச்சிருப்பாங்க. வேற வழி இல்ல, அரச மரமே இல்லங்கிறவங்க, நாட்டு மருந்து கடைகள்ல விக்கக்கூடிய அந்த காய்ந்து போயிருக்கக்கூடிய அரச இலைய பயன்படுத்திக்கலாம். எளிதா பறிச்சுட்டு வரக்கூடியவங்க, பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. சரியாக மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல, வீட்ல எல்லா தெய்வங்களுக்குமான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு, உங்களோட உள்ளங்கையில ஒரே ஒரு துண்டு அரச இலைய எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்த 3 முறை உச்சரிக்கணும். இது என்னன்னா, பித்ருக்களுக்குரிய காயத்ரி மந்திரம். பித்ரு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது, மறைந்த நம்மோட முன்னோர்களோட ஆசிய பெறுவதற்கும், பித்ரு தோஷங்கள் நீங்கவும் நாம உச்சரிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்த அமாவாசை நாட்கள்ல, மகாலயபட்ச காலத்துல, அதே மாதிரி உங்க முன்னோர்களுக்கு வரக்கூடிய திதி வருது இல்லையா? அந்த நாட்கள்ல உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகி தன்னோ பித்ரு பிரச்சோதயாத். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இதுதான் பித்ருக்களுக்கான காயத்ரி மந்திரம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இத ஒரு முறை சொல்றத விட 3 முறை உச்சரிக்கணும். முடிஞ்சா உங்க முன்னோர்கள், உங்க தாத்தா பாட்டியோ, இல்ல உங்க அப்பா அம்மாவோ, உங்க மாமனார் மாமியாரோ யாருக்காக இந்த பித்ரு வழிபாடு, அமாவாசை வழிபாடு செய்றீங்களோ, அவங்கள நெனச்சு இந்த ஒரு மந்திரத்த 3 முறை உச்சரிக்கணும். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகி தன்னோ பித்ரு பிரச்சோதயாத். இத 3 முறை உச்சரிக்கிறதால எதிர்பாராத மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தெரிவத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். பித்ருக்கள் மனசு குளிர்ந்து, பித்ருக்கள் நடமாட்டம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். அது மூலியமா பித்ரு சாபம், தோஷம் இது எல்லாம் விலகி, இதுவரை இருந்து வந்துட்டு இருந்த உங்க குடும்பத்தோட நிலை பன்மடங்கு உயரும். அதுலயும் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, நடக்காதை நடத்தி காட்டக்கூடிய அந்த அரச இலைய கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்த சொல்லும்போது, அந்த அரச இலையோட சக்தியும், அந்த விநாயகரோட அருளும் உங்களுக்கு சேர்ந்து இந்த இலையோடு கிடைக்கும். பித்ருக்களுக்கு உரிய இந்த ஒரு காயத்ரி மந்திரத்த 3 முறை உச்சரிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு இலைய உங்க வீட்டோட பூஜை அறையிலயோ, இல்ல நீங்க மாதம் மாதம் கணக்கு எழுதுறதுக்காக ஒரு புத்தகம், டைரி வச்சிருப்பீங்கல்ல, அதுல கூட இந்த அரச இலைய பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அப்பா, அம்மாவுக்காக, மாமனார், மாமியாருக்காக யார் வேணாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்த உச்சரிக்கிறதால எந்த விதமான தவறு ஏற்பட போறது கிடையாது. நம்மளோட அமாவாசை பதிவுகள்லயும், திதி சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் அடிக்கடி சொல்றது, எக்காரணத்தை கொண்டும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மாமனார், மாமியாருக்காகவோ, அப்பா, அம்மாவுக்காகவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஆனா இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்த உச்சரிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து இலை போட்டு படையல் போடலாம், தப்பில்ல. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசைய ரொம்ப ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இன்னொரு பக்கம் தான தர்மங்கள், ரோட்ல யாராவது கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி குடுங்க. வெயில்ல வாட்டி வதைக்கக்கூடிய வெயில்ல வேலை செய்றாங்களா? தண்ணீர் வாங்கி குடுக்கலாம், தயிர் சாதம் வாங்கி குடுக்கலாம். வரக்கூடியது மழைக்காலம் அப்படிங்கிறதால 4, 5 பேருக்கு குடை வாங்கி குடுக்கறது, வஸ்திரம் வாங்கி குடுக்கறது, இது எல்லாமே உங்க பெற்றோரோட ஆசைய நேரடியா கொண்டு வந்து குடும்பத்துல சேர்த்துடும். ஏதாவது ஒரு தானத்தை செய்து, கூடவே இப்ப நாம சொல்லிக்கூடிய இந்த மந்திரத்தையும் உச்சரிக்கிறது மூலியமா பித்ருவோட அருளாசி உங்களுக்கு நேரடியா கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.